எனதருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஐ லைஃப் ஜோன் சேனல் வாயிலாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்றைக்கி சென்னையில் மிக முக்கிய 4 மாலில் ஒரு பெரிய மால் தான் நெக்ஸாஸ் விஜயா மால்ன்றதுக்கு போய் பார்க்க போகிறோம். இந்த நெக்ஸாஸ் விஜயா மால் எங்கே இருக்குன்னா, சென்னையில் நல்லா சுத்தமாக சுகாதாரமாக பராமரிக்கப்படுகிற ஒரு மாலில் இந்த மால் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது சென்னை வடபழனியில் இருக்குது. இந்த மால் 2 சைடு வரலாம். மெட்ரோ சைட்லேருந்து வந்தோம்னா கிழக்கு சைடு வரணும். நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி இருந்ததுன்னா தெற்கு சைடில் கமலா தேட்டருக்கு ஆப்போசிட்டில் இந்த என்ட்ரன்ஸ் வழியாக நம்ம ஃபோரம் மாலுக்கு வரலாம். ஃபோரம் மால் பொறுத்த வரைக்கும் கார் பார்க்கிங்கும் டூ வீலர் பார்க்கிங்கும் மிக பிரமாதமாக சூப்பராக இருக்கும். இங்கே 2 வீலர் பார்க்கிங்க்கு பேர் ஹவருக்கு 30 ரூபாவும், கார் பார்க்கிங்க்கு பேர் ஹவருக்கு 40 ரூபா வாங்குகிறாங்க. நீங்கள் அதெல்லாம் காரில் வரா மாதிரி இருந்ததுன்னா நம்ம கிழக்கு சைடு மெட்ரோ வழியாக வந்தீங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த சைடில் நம்ம தெற்கு சைடில் வரும்போது பார்த்திங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் போடுறதுக்காக ரோடெல்லாம் நிறைய கட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதனால் இங்கே வரலாம். இப்போ சென்னையில் மிக முக்கிய 4 மால்களில் இந்த ஒரு மால் என்ன ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னால், எல்லா கடையும் இயங்கிட்டுருக்குங்க. மற்ற மால்லாம் நிறைய கடைங்க மூடி வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஃபோரம் மாலில் நிறைய கடைங்க திறந்துருக்குறாங்க. அது இல்லாமல் பார்க்கிங் பாருங்கள், நல்லா விசாலமாக எவ்வளோ பெரிய பார்க்கிங் இருக்குது பாருங்கள். இந்த பார்க்கிங் 2 வீலர் விட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்கள பெரியவங்களை யாரை கூப்பிட்டு வந்தாலும் இங்கே எல்லா பிராண்டட் கடைசியும் ஓப்பனில் இருக்கும். குழந்தைங்களுக்கு நிறைய விளையாடுறதுக்கு இங்கே திங்ஸ் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த குட்டி ட்ரெயின் இருக்குது பாருங்கள். இதில் 2 ரவுண்ட் அடிக்கிறதுக்கு 100 ரூபா வாங்குறாங்க. ப்ளஸ் குட்டி கார் இருக்கும், குட்டி பைக் இருக்கும். இதிலலாம் 2 ரவுண்ட் அடிக்கிறதுக்கு 100 ரூபா வாங்குறாங்க. அது இல்லாமல் வாரம் வாரம் வித்தியாசமான இந்த ரிசப்ஷனில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் நடத்திகிட்டே இருப்பாங்க. நல்ல ரிசப்ஷன் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக மிகப்பெரிய ரிசப்ஷனுங்க. சென்னையில் என்ன பெரிய ஸ்பெஷல்னால், இங்கே ஜாதி மதம் பார்க்குறது கிடையாது, ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் கிடையாது. யார் எங்கே வேணாலும் நிம்மதியாக ஃப்ரீயாக சுற்றலாம். அதுதான் சென்னை. அதுவும் இந்த மால்களை பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃப்ரீங்க. நீங்கள் பஸ்லேயோ இல்லை உங்கள் சொந்த வெஹிக்கிள்லையோ வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸே கிடையாது. ஜாலியாக உள்ளே வந்தீங்கன்னா அவ்வளோ அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக இந்த மாலை நல்லா ஜாலியாக சுற்றி என்ஜாய் பண்ணலாம். அதுவும் வீட்டில் இருக்கிறவங்க சாட்டர்டே சண்டே ஒரு அட்லீஸ்ட் நம்ம விண்டோ ஷாப்பிங் பண்ணுறதுக்காவது ஏற்ற இடம் பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பிங் மாலு. உண்மையில் இதை பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள். இந்த மாலினுடைய அளவு பார்த்திங்கன்னா 6,50,000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இது மொத்தம் 5 அடுக்கு மாடி கொண்டது. இதில் 4 அடுக்கு நம்ம ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. மீதி ஒரு அடுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அஃபிஷியல் காம்ப்ளெக்ஸ் ஒரு 10 அடி மாடி இருக்குது. இது அது இல்லாமல் கார் பார்க்கிங்கே 8 தளத்தில் கார் பார்க்கிங் இருக்குதுங்க. அதான் 3000 கார் விடுற அளவுக்கு இங்கே கெப்பாசிட்டி இருக்குதுன்னு பார்த்துக்கிங்களேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய ரிசப்ஷன் பாருங்கள். இந்த ரிசப்ஷனில் அடிக்கடிக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போட்டுகிட்டே இருப்பாங்க. அது பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட பாருங்கள், ஏதோ ஒரு தீபாவளி வரப்போகுது. அதனால் இந்த மாதிரியான ஒரு டிசைன் போட்டிருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது போய் பார்க்குறதுக்கு. நீங்களும் சென்னைக்கு வந்தீங்கன்னா எம்ஜிஆர் சமாதி, அண்ணா சமாதி மாதிரி 4 மாலுங்களில் பார்க்க வேண்டிய உண்மையிலேயே முக்கியமான மால்னால் நம்ம விஜயா ஃபோரம் மாலுக்கு வாங்க. ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே பிராண்டட் கடைங்க. வெஸ்ட் சைடு, ஸ்பேரு, பூர்விகா, விவோ, சோனி, ஜிப்ரானிக்ஸு, பீபா, ஃப்ளையிங் மெஷினு, ஹெல்த் க்ளோ, அது மாதிரி நிறைய கடை சொல்லத்துக்கு இல்லை. அதுக்கு இல்லாமல் இங்கே பேஸ்மெண்ட்டில் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது. அது ஸ்பேர்னு சூப்பர் மார்க்கெட்டு, ஸ்பேர் ஹைப்பர் மார்க்கெட்னு வாங்க. லூலு மால் மாதிரி அது நல்ல பிரம்மாண்டமாக இருக்கும். எல்லாமே விலை கம்மியாக இருக்கும். இந்த குட்டி ட்ரெயின் இருக்குது பாருங்கள், இதிலே 100 ரூபா தான். குழந்தைங்கள கூப்பிட்டு போகலாம். அப்புறம் ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. அப்புறம் ஃபேப் இண்டியா, பீட்டரு இங்கிலாண்டு, அது மாதிரி சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா கேன்டீன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 600 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு கெப்பாசிட்டி கொண்டது தான் நம்ம ஃபோரம் மாலு. அது இல்லாமல் ஃபோரம் மாலில் பெரிய விசேஷம் என்னென்னா பிவிஆர் தேட்டர்ஸ் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா 9 ஸ்க்ரீன் கொண்டதுங்க. ஒரு ஸ்க்ரீனும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பெரிய ஸ்க்ரீனு. சவுண்ட்ஸ்லாம் சத்யம் தேட்டரு அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா பார்த்துங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா படம் பார்க்கணும்னா வீட்டில் பார்க்குறத விட நிம்மதியாக ஒரு தேட்டருக்கு பார்க்குற ஃபீலிங்கில் நம்ம பிவிஆருக்கு வந்தோம்னா நல்லா பார்க்கலாம். இன்னும் ஒன்று, ஸ்நாக்ஸ் தான் கொஞ்சம் விலை அதிகம். டிக்கெட் விலை 500 ரூபானா ஸ்நாக்ஸ் விலை 500 ரூபா ஆயிரும். அதனால் இதுதான் தேட்ரு. பேலசோலான்னு ஒரு தேட்டர் காம்ப்ளெக்ஸ் இது. இதில் 9, இது 3வது மாடியில் இருக்குது. இங்கே போய் பார்க்கலாம். அப்புறம் கல்யாணத்துக்கு இல்லை வீட்டு விசேஷங்களுக்குன்னா இது மாதிரி ஹோம் சென்டரு பக்கத்தில் களஞ்சியம். ஹோம் சென்டரில் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கும். அப்புறம் ரேபான் கிளாஸஸ்ஸு, அப்புறம் லென்ஸ் கார்ட்டு, சாம்சோனிட்டு. இப்போ புதுசாக ஒரு கடை ஆசர் அந்த லேப்டாப் கடை திறந்துட்டு இருந்தாங்க. நான் போகும்போது சண்டே போனேன். போய் பார்க்கும்போது நல்லா சூப்பராக அப்புறம் ட்ரெண்ட்ஸில் துணியெலாம் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது. இது ரிலையன்ஸினுடைய கம்பெனினால ட்ரெண்ட்ஸில் சூப்பராக
அருமையாக இருந்தது துணிங்கள்லாம். அப்புறம் கிட்ஸுக்கு எடுக்கணும்னா இங்கே வந்து மேக்ஸ்னு ஒரு கடை இருக்குது. மேக்ஸில் எல்லாமே எடுக்கலாம். செல்ஃபோனில் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் சாம்சங்கு, ஹெச்பி, லெனோவா போன்ற எல்லா கம்பெனியும் இங்கே நல்லா ஹெட் ஆஃபீஸ் மாதிரி வச்சுருக்குறாங்க. சர்வீஸும் நல்லா பண்ணி தராங்க. நல்லா சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும். மண்டே டு ஃப்ரைடேல கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். மற்ற நேரத்தில் மண்டே டு ஃப்ரைடேல கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னென்னா ஃபுல்லி ஏர் கண்டிஷனருங்க. அதனால் ஒரு துளி வேர்வை கூட வராது. வெளியே அடிக்கிற வெயிலுக்கு இங்கே சூப்பராக நிம்மதியாக ஷாப்பிங் பண்ணிவிட்டு போகலாம். ஷாப்பிங்கே பண்ணலைனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட்டு நீங்கள் விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு போகலாம். அதனால் வீட்டில் இருக்கிறவங்களும் சந்தோஷப்படுவாங்க, நம்ம குழந்தைங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா என்னென்ன பிராண்டு எங்கெங்கே கிடைக்கிறதுன்ற எல்லாமே இங்கே வந்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா கேன்டீனில் கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு காஃபியே இங்கே 50 ரூபா. நம்ம காஃபி ஷாப்புன்னு ஒன்று இருக்கும், அதில் பார்த்திங்கன்னா 50 ரூபா. அதனால் ஸ்நாக்ஸ்லாம் வெளியே மேக்ஸிமம் சாப்பிட்டுட்டு வந்துடுங்க. இங்கே வந்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் விலைலாம் கொஞ்சம் அதிகம்தான். ஏன்னா மற்ற எல்லா காம்ப்ளெக்ஸும் அப்படி தான். ஏன்னா வாடகை வந்து கிட்டத்தட்ட நிறைய லட்சக்கணக்கில் கொடுத்து வாடகையில் இருக்கிறாங்க இல்லையா. அதனால் இந்த கேன்டீன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். மற்றபடி நம்ம வாங்கணும்னு நினைக்கிற எல்லா பொருளுமே எல்லா பிராண்டடுமே நல்ல ஒரிஜினலாக சூப்பராக இங்கே கிடைக்கும். இங்கே இமேஜிங் சொல்லிவிட்டு ஐஃபோன் கடையும் இருக்குது. அன்றைக்கி இப்போ ஐஃபோன் 16 வெளியீட்டு விழானால கொஞ்சம் ஜனம் அதிகமாக இருந்தது. பாருங்கள் என்ன மாதிரி பிரம்மாண்டமான ஒரு காம்ப்ளெக்ஸ் பாருங்கள். 4 மாடி அளவுக்கு அப்படியே சூப்பராக இருந்தது. அப்படியே பார்க்கவே நல்லா இருந்தது. அப்புறம் 3வது மாடியில் டாய்ஸ்னு ஒரு கடை இருக்குங்க. இந்த கடையில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா டாய்ஸ் இருக்குது. உண்மையிலே சென்னையில் மிக பிரம்மாண்டமான ஒரு டாய்ஸ் கடை. இதுலேருந்து பார்த்தா க்ரீன் பார்க்னு ஒரு ஹோட்டல் தெரியும் பக்கத்தில். நம்ம இங்கே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் முடிச்சுட்டு சாப்பிட்ணும்னு நினச்சோம்னா க்ரீன் பார்க் போகலாம். க்ரீன் பார்க்கு நல்ல சூப்பரான பெரிய ஒரு ஹோட்டலு, ஒரு அருமையான ஹோட்டல். அங்கே இன்னும் ஒன்று பஃபே தான் 2000 ரூபாய்க்கு 2500 நான் நினைக்கிறேன். அவ்வளோ அதிகமாக தான் இருக்கும். அப்புறம் இதுதான் கேன்டீன் வந்திங்கன்னா நல்லா பெரிய கேன்டீனுங்க. இந்த கேன்டீனில் வந்து எல்லா வசந்த பவன், இந்த அஞ்சப்பர், இந்த பொன்னுசாமி, அது மாதிரி எல்லா ஹோட்டலுமே இங்கே இருக்குது. உள்ளே வந்து பார்த்தோம்னா அவ்வளோ ஹோட்டல்ஸும் பெரிய பெரிய பிராண்டட் ஹோட்டல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் சில ஹோட்டலுங்க விலை கம்மியாக இருக்குது. அப்புறம் கேஎஃப்சி, மெக்டொனால்டு, குப்பண்ணா, அப்புறம் பெல்லு, பர்கர் கிங்கு, டக் தோசா, வாவ், மோமோ, அப்புறமா என்ன அரேபியன் ஹட்டு, வசந்த பவன், அமராவதி, அப்புறம் ஜூஸ் பார்ஸு, அது மாதிரி நிறைய சால்ட்டுன்னு நிறைய பிராண்டட் ஐட்டமான கடைங்கள்லாம் இருந்தது. பரவாயில்ல, மக்கள் வராங்க, ஏன்னா வந்து சாப்பிட்றாங்க. அதனால தான் எல்லா கடையும் நல்லபடியாக ஓடிட்டுருக்கு இங்கே. இல்லைனா வந்து சமாளிக்க முடியாது. இங்கே வந்து மற்ற மாலுக்கு நான் போய் பார்த்ததில் இந்த மால் எவ்வளோ பெட்டர் தான் சொல்லலாம். ஏன்னா இது வந்து இப்போது வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு 2 இயர்ஸ் இருக்குமோ இல்லை 1 இயர் இருக்குன்னு நெக்ஸாஸ்காரங்க வாங்கி இதை ரெனோவேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் இமேஜிங் இந்த ஐஃபோன் விற்கிற கடைங்க. அதுக்கு முன்னாடியே ரிலையன்ஸு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலே 65 இன்ச் டிவியில் 55,000 ரூபாய்க்கே கிடைக்கிது. 2 லட்ச ரூபா டிவிலாம் கிட்டத்தட்ட ஒரு 80% டிஸ்கவுண்ட் தராங்க. இது வெளியே வந்து நல்லா ஒரு அப்பப்போ ஏதாவது ஒரு ரெனோவேஷன் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்திகிட்டே இருப்பாங்க. அதனுடைய இது தான். அப்புறம் இந்த மால்லாம் நல்லா பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் நல்லா சூப்பராக இருக்குங்க. பாத்ரூம் அருமையாக இருக்குது. அப்புறம் உடல் ஊனமுற்றவர்கள் வர்றதுக்கு வீல் சேர்ஸ்லாம் நல்லா அருமையாக வச்சுருக்குறாங்க. இதுதான் ஹைப்பர் சூப்பர் மார்க்கெட்டு. சாட்டர்டே சண்டே வந்தால் பில் போடுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அவ்வளோ ஜனமாக இருக்கும். இது வந்து செகண்ட் ஹேண்ட் கடை, செகண்ட்ஸ் விற்கிற எலக்ட்ரானிக் கடை. இது இங்கேயும் எல்லா பொருளும் நல்லா சீப்பாக கிடைக்கும். அப்புறம் நிறைய பியூட்டி பார்லர்ஸ் இருக்குது. அப்புறம் பேக் ரிப்பேர் பண்ணுற கடை, அது மாதிரி நிறைய கடை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே டெக்கத்லான்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் கடை இருக்குதுங்க. குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்தோம்னா இந்த ஸ்போர்ட்ஸ் கடையில் அருமையாக இருக்கும். அப்புறம் லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் நல்லா சூப்பராக இருக்கிறதுனால நம்ம வயசானவங்க வரத்துக்கோ இல்லை எக்ஸிலேட்டர் மூலிமா போகிறதுக்கோ எந்த வித பயம் இல்லாமல் நல்லா சூப்பராக வரலாம். அதுதான் சொல்கிறேன், நல்லா சுத்தமாக பராமரிக்கிறாங்க. சென்னையில் ஒரு துபாயை பார்க்குற மாதிரியோ ஒரு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரியோ அந்தளவுக்கு நல்லா நீட்டாக சுத்தமாக சுகாதாரமாக பராமரிக்கிறத நினச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனது அருமை சகோதர சகோதரிகளே, நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலை முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா
தயவுசெய்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிளானது. 1 கோடி ரூபாய்க்கு சமமானது. நீங்களும் இந்த காம்ப்ளெக்ஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே மேலே கேன்டீன் போனீங்கன்னா எல்லா வசதிகளும் கிடைக்கிது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அங்கே யாரும் கம்பல் பண்ண மாட்டாங்க. இது சாப்பிடுங்க, இது ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்கன்னு எந்த விதமும் கேட்க மாட்டாங்க. அதனால் ஃப்ரீயாக ஜஸ்ட் ஒரு காஃபி மட்டும் வாங்கி குடிச்சிட்டு சுற்றி பார்த்துட்டு போகிறதா இருந்தாலும் போகலாம். அதுதான் விஜயா மாலினுடைய பெரிய சிறப்பு. விஜயா மால் மட்டும் இல்லைங்க, நம்ம சென்னையினுடைய சிறப்பே அதுதான். வாழ வைக்கும் சென்னை. நம்ம கனவோடு இந்த சென்னைக்கு வந்தோம்னா கட்டாயம் நம்மளை வாழ வைக்கும். அதுதான் சென்னையினுடைய இது. நீங்களும் பெரிய ஆள் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் வாங்க, சென்னையை சுற்றி பாருங்கள். எந்தவித பாகுபாடும் இல்லை. உயர்ந்த எண்ணத்தோடு பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்துல்லாமல் நடுவில் ஏதாவது சிறந்தோம்ன்றதுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டோடு வாழலாம். நம்மளை வாழ வைக்கும் சென்னை. இன்னும் ஒன்று, சென்னையில் வெயில் தான் கொஞ்சம் அதிகம். அதனால தான் இது மாதிரி நிறைய மால்கள் இருக்கிறதுனால நம்மளால் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்க முடியுது. நம்ம ஊட்டி, கொடைக்கானல் இது மாதிரி போக முடியாத நேரங்களில் இந்த காம்ப்ளெக்ஸில் வந்தோம்னா ஒரு 4 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் நல்லா ஃப்ரீயாக இருந்துட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு அப்புறம் உள்ள KFC நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. நிறைய சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்குது, காஸ்ட்லியாகவும் இருக்குது. அது நம்ம கையில் தான் இருக்குது. இல்லை சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போகிறதா இருந்தாலும் போகலாம். அதனால் போகும்போது வெளியே அப்படி மெட்ரோ வழியாகவும் போகலாம். அப்புறம் அரசு போக்குவரத்துக்கு கழகங்கள் நிறைய இருக்குது. காரோ பைக்கோ எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாலும் ஜாலியாக விட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு முறை பிறந்தோம். அதனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், திருப்தியாக இருங்க. உங்கள் வீட்டு குடும்பத்தாரையும் சந்தோஷமாக வாழ வைங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் RR. ப்ளீஸ் எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனது அருமை சகோதர சகோதரிகளே, வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.